இன்னைக்கு அம்மா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அரைக்கீரை கடையல் முட்டை பொரியல். இன்றைக்கி அதை எப்படி பண்ணலான்னு கிச்சனில் போய் பார்ப்போம். நான் முதல்ல அரைக்கீரையை க்ளீன் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு மித்ததெல்லாம் காட்டுறேன். கீரை வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி தான் கீரையெல்லாம் க்ளீன் பண்ணிக்கணும். இப்படி காம்பெல்லாம் ரொம்ப நம்ம வந்து ஆயக்கூடாது. அது காம்பு ஆஞ்சிட்டா ஒன்றுமே இல்லை. இந்த தண்டில் தான் நமக்கு சத்து இருக்குது. சில பிள்ளைங்க நான் நல்லா நிறைய பார்த்துருக்கேன். இப்படி இலையாக அப்படி ஆஞ்சி போடுவாங்க கீரையை. இப்படி பாருங்கள், இப்படி இலையாக ஆய்வாங்க. இப்படி இலையாக ஆஞ்சால் அதில் ஒன்றும் இருக்காது. இந்த தண்டு இருக்கணும் நமக்கு. இங்கே பாருங்கள், இந்த தண்டோடு நம்ம கடையணும். அதில் தான் சத்தே இருக்குது நமக்கு. அதனால் தண்டு இலை எல்லாம் சேர்த்தே நம்ம போடணும். இப்போ நான் இதை இந்த மண்சட்டியில் மண்சட்டியில் வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கீரையை நல்லா அலசி இப்போ இந்த மண்சட்டியில் வச்சுக்கிடுவேன். மண்சட்டிக்குள்ளே வச்சுக்கிடுவேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல இளம் கீரை இது. நல்ல இளம் கீரை, ரொம்ப அருமையாக இருக்கும் கீரை. இதை மண்சட்டிக்குள்ளே வச்சுக்கிட்டேன். இப்போ 3 பச்சை மிளகாய் இதில் வச்சுக்கிடுவேன். இப்படி உரமாக வச்சுருங்க. வெந்த உடனே நிறைய இருக்குதுன்னு நினைக்காதங்க, வெந்ததும் கீழே போயிடும். 2 பல்லு பூண்டு போட்டுக்கிட்டேன். கொஞ்சோண்டு புளி, ஒரு 4-5 பொடி வெங்காயம் போட்டுக்கிட்டேன். ஒரு தக்காளி கழுவி வச்சுருக்கேன். இன்னொருக்க கூட கழுவிக்கிட்டேன். இப்போ இந்த ஒரு தக்காளியை நம்ம வெட்டிக்கிடுவோம். இந்த தக்காளியை இதில் வெட்டி நம்ம போட்டுக்கணும். இந்த இதை எடுத்துருங்க. இந்த தக்காளியவும் வெட்டி நம்ம போட்டுக்கிட்டோம். இப்போ இதுக்கு வந்து 2 சீரகம் மட்டும் போட்டுக்கிடுவோம். இப்போ பாருங்கள், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு இப்போ அடுப்பு பற்ற வச்சு நான் அடுப்பில் இதை வச்சிருந்தேன், வேகட்டும். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டேன். இந்த மண் சட்டியை இந்த கீரையோடு அப்படி அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த தண்ணியெல்லாம் இதில் ஊற்ற வேண்டாம். நம்ம கழுவுன தண்ணியே இதில் ஊறிக்கிட்டு இருக்கும். அதனால் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் நேரத்துக்கு இருக்க திறந்து பெரட்டி மட்டும் விட்டுக்கிட்டே இருக்கணும். உப்பு கடைசியில் தான் போடணும். மஞ்சத்தூள் போடக்கூடாது, தேங்காய் போடக்கூடாது. இது கடையல் இப்படி தான் இருக்கணும். இப்போ மூடி வச்சுக்கிடுதேன் வேலை. இப்போ பாருங்கள், இந்த கீரை நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இதை இப்போ ஒரு பெரட்டு நம்ம பெரட்டி வைக்கணும். பாருங்கள், தண்ணி நல்லா ஊறிட்டு நான் தண்ணியே ஊற்றலை, அதில் உள்ள தண்ணி தான். அதனால் அந்த கீரை கழுவுத தண்ணியே நமக்கு போதுமானது. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ கீரை நல்லா வெந்துட்டு இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிடுவோம். ஏன்னா ரொம்ப வேண்டாம், பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். உப்பு நிறைய இருந்தால் சாப்பிட முடியாது. இப்போ நான் கடைய போகிறேன். இந்த மாதிரி ஒரு மத்து வச்சுக்கிட்டு தான் இதை நம்ம கடையணும். கடைஞ்சிட்டு காட்டுவோம். இப்போ கீரையை கடையிறேன். இந்த மாதிரி நம்ம கடைஞ்சிக்கிடணும். பருப்பு மத்து போட்டு நம்ம நல்ல இப்படி ஒரு துணி வச்சுக்கணும், சுடுவோம் சட்டி. அதனால் இப்படி நம்ம கடையணும். பாருங்கள், இப்படி நம்ம கடைஞ்சிக்கணும். எல்லாம் நமக்கு கடைஞ்சிரும் நல்ல. இப்போ கீரை நல்லா கடைஞ்சி வச்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கும். நல்லா கடைஞ்சி பச்சை பச்சேன்னு இருக்குது பாருங்கள். கீரை பச்சை மராமல் அழகாக இருக்குது. இப்படி தான் நம்ம கடைஞ்சிக்கிடணும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுப்பேன். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் காய போட்டிருக்கேன். அதில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கிடுதேன். ஆயில் சூடாகிக்கிட்டு இருக்கு. இப்போ 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிடுவேன். கடுகு வெடிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அது கொஞ்சோண்டு பொடி வெங்காயம், ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதில் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா தாளிப்பு நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ இந்த கீரையில் அதை ஊற்றிக்கிது.
இப்போ கீரை ரெடி ஆகிட்டு இப்போ அதே கடாயில் முட்டை பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு கொஞ்சோண்டு இப்போ ஆயில் ஊற்றிக்கிடுவோம். அதே கடாயை போட்டுக்கிட்டேன், ஆயில் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் சூடாகட்டும். சூடாகிட்டு இப்போ முட்டைக்கு வந்து வெங்காயம் போடுவேன். கடுவெல்லாம் போட்டு தாளிக்கக்கூடாது, வெறும் வெங்காயம் மட்டும் தான் நம்ம போடணும் முட்டை பொரியலுக்கு. இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இப்போ அதில் ஒரு 2 பச்சை மிளகாயும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கணும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிடுவேன். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிடுவேன். ஏன்னா முட்டை சுமல் வரும், அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டால் அந்த சுமல் இருக்காது, முட்டை சுமல். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிடுவேன். ஒரு 3 முட்டை உடைச்சி ஊற்றிருக்கேன். ஒரு 100 கிராம் வெங்காயம், பெரிய வெங்காயம் பல்லாரி தான் போட்டிருக்கேன். ஒரு 100 கிராம் போட்டிருக்கேன். 100 கிராமுக்கு ஒரு 3 முட்டை போட்டிருக்கேன். 4 முட்டை கூட போட்டுக்கலாம், உங்கள் சௌரியம். எவ்வளோ முட்டை போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் வந்து 100 பல்லாரிக்கு 3 முட்டை போட்டேன். இப்போ முட்டை வெந்துக்கிட்டு இருக்கு. இதில் கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் வச்சு இப்படி கையில் கசக்கி இப்படி அதில் போட்டுக்கங்க. நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இப்போது மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கிடுவோம். நல்ல மணமாக இருக்கும் அந்த சீரகமும் மிளகுத்தூளும் சேரும்போது. இப்போ முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு, இறக்கிக்கிடலாம். மக்களே, இப்போ அம்மா கீரை கடையல் பண்ணியிருக்கேன், முட்டை பொரியல் பண்ணிட்டேன், சாப்பாடு வச்சுருக்கேன், மாங்காய் உப்பில் போட்ட மாங்காய் வச்சுருக்கேன். இந்த 3க்கு சாப்பிட அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மக்களே, இன்றைக்கி அம்மா அரைக்கீரை கடையல் பண்ணி முட்டை பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு அம்மா சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.